பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இயேசு உன் உள்ளந்திரியத்தை அறிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீ என்ன நினைக்கிற என்பது தெரியும். ஆனால் எப்படி இருந்தாலும் நீ அவருடைய பிள்ளைதான். அவர்கிட்ட வரணும் விரும்புகிறார். உலகத்தின் கடைசியில இருந்து இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்ப அவர் வாக்கு நிறைவேற்றா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை கேட்கணும். இயேசு வலை எப்படி ஞானத்திலும் ஆவியிலும் விருத்தி அடையும். அந்த வளர்ச்சி வேணும். கிறிஸ்துவுக்காக வாழ்றதுக்கு உங்க இருதயம் இன்னைக்கு வலுவாகும். இந்த கால வேளையில உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிறு வயதிலே கடவுளை ஏற்றுக்கொண்டேன். எங்க வீட்டுல யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, எங்க ஊரே ஏற்றுக்கொள்ள. நாங்களும் சிஎஸ் சர்ச்சு தான். யாரும் அத்து போக்கு அழுது போக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆண்டவர் என்னை ஒரு நாள் தேடி வந்து என்னை மனமாற்றார். என்னை அவர் மனமாற்ற செயல் அப்படின்னா நான் இந்நேரம் எலும்பு கூட இருக்காது. எங்க இருக்காது? உண்மையே சொல்றேன். ரொம்ப கெட்டு போன ஒரு ஒரு பிள்ளையாண்டேன் இல்லைங்களா? அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை இருந்து. ஆனா இயேசு என்னை தேடி வந்ததுனால அவ்வளவு மாதிரி ஒரு சந்தோஷம் இது வரைக்கும் எங்கேயுமே கிடைச்சது கிடையாது. அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க இயேசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? உலகத்திலே ஒருத்தரும் தான் சொல்லுங்க, சமாதானத்தை இந்த பூமியிலே வைத்துட்டு போயிருக்கிறேன். சமாதானத்தை நினைஞ்சிருக்கேன், வச்சுட்டு போயிருக்கேன். உலகத்திலே நீங்க கோடிக்கணக்கானவர் எனக்கு சமாதானம் இல்ல சமாதானம் இல்லைங்க. ஆனா எங்கிட்ட எல்லாம் சமாதானம் நிறைய இருக்கு. அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு எதனாலும் இந்த பாடல் ஆராதனை கர்த்தருடைய வார்த்தை நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஆமா, பூமிக்குரியதெல்லாம் போதும். ஆமா, ஆண்டவருக்குரிய செஞ்சிருவான். அல்லேலூயா. என்னத்தங்க இந்த உலகத்துல கொண்டு போக போறீங்க? என்ன கொண்டு போக போறீங்க? அன்னையர் கூட கிடையாது. ஒரு மோதிரம் போட்டா கூட அதை புடி கொண்டு போயிருவாங்க. கம்மல் போட்டிருக்கீங்களா? மண்டைய போட்டீங்கன்னா கம்மல் கழிச்சு விட்டுருவாங்க. அல்லேலூயா. எதுவுமே இந்த உலகத்துல நீங்க கொண்டு போறதே கிடையாது. ஆனால் இயேசு உங்களுக்குள் இருந்தால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் சொத்து நீங்க வச்சிட்டு போறீங்க. யாருக்கு? உங்க பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு பூரா சொத்தை வச்சுட்டு போறீங்க. என்ன சொத்து? இயேசுவாகிய சொத்து. அல்லேலூயா. ஆமா, வாழ்ந்த என்னத்தையும் கண்டாங்க. இயேசுவுக்காக நீங்க வாழ்ந்துருங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபிக்கவே வேண்டாம், தானாவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவன் விசுவாசித்தால் அவன் வீட்டார் முழுவதும் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஒருத்தர் வந்து லேசா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் உனக்கு என்ன செய்யறார்? இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். என்ன நினைச்சுக்கிட்டீங்க? கடவுள்கிட்ட வந்து நீங்க வாழ சும்மா என்னத்தையோ வாழ்வோம் செய்வோம் நினைக்காதீங்க. உண்மையாகவே நீங்க வாழ்ந்துறீங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது வேத சொல்லுகிறது, யுகா காலமாக. யுகக்கு எத்தனை ஆண்டு தெரியுமா? படிச்சவங்க இருக்கீங்களா? யுகம் அப்படின்ற எத்தனை ஆண்டு தெரியுமா? தெரியாதா? எனக்கே தெரியாது. ஏனென்றால் வேத யாருக்குமே தெரியாது. யுகம் என்பதற்கு கணக்கிடாத ஆண்டுகள். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் சுவிசேஷப்பட்டிருக்கு, யுகா காலமாய் 3 தடவை சொல்லுகிறது. ஒரு யுகத்துக்கே என்ன கிடையாது? கணக்கு கிடையாது. 3 முறை சொல்லுகிறது யுகா காலமாய். ஆனால் கிறிஸ்துவை அறியாமல் உங்க பெற்றோர்களோ, உங்க தம்பியோ, உங்க தங்கச்சியோ செத்துட்டா எப்படிதான் வேகுவாக? யுகா காலமாகவே நரகத்துல வந்துகிட்டு இருப்பாங்க. லாசரு ஒரு கதையை கேட்டீங்களா? லாசரு எப்படி இருந்தாரு? ரொம்ப பணக்காரா இருந்தாரா? எப்படி இருந்தாரு? இன்னொருத்தர் சாப்பிடுற சாப்பாட இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம் பாத்தீங்களா? இலை போடுவீங்களா? இலை போடுங்க. தட்டு கொடுப்பீங்களா? தட்டு கொடுத்தா கொண்டு போயிருவான். அல்லேலூயா. இலை போட்டு அதுல மீதி இருக்கு பாத்தீங்களா? மீதி நல்லா கொஞ்சம் சரி மத்தவங்க சாப்பிட்டுப்பா, நம்ம பசி அமைத்திட்டு கொஞ்சம் கறி வச்சு விடணும். ஓடுவீங்களா? கட்டிச்சு தின்னு எலும்புலாம் நினைச்சிடும். அதை சாப்பிட்டு அவர் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்தார். அல்லேலூயா. சில நேரத்துல சொல்லுவாங்க, பாஸ்டர் அண்ணா, ஐயோ பாவம் பாஸ்டர்,
பாவம் அப்படிம்பாங்க இல்லைங்களா? நீங்க சொல்லியிருக்கீங்களா? சொல்லுவீங்க, அதெல்லாம் சொல்லாம இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. பாவம், ஐயோ பாவம். யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா இந்த போன அல்லேலூயா பிரைஸ் லார்ட் அல்லேலூயா அப்படிம்பாங்க, கேலி பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆனா பாருங்க, ஐஸ்வர்யவான் தினமும் எப்படி இருந்தான்? ரத்தாம்பர வஸ்திரம். அதெல்லாம் நம்ம போட்டது கிடையாது. நம்ம போட்டதெல்லாம் 150 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு. பாப்பா சொல்லிச்சு 2000 ரூபாய் இருக்கு. இல்லைங்க 500 ரூபாய் தாங்க, அது நான் தான் எடுத்து கொடுத்தேங்க. அல்லேலூயா. இந்த பிள்ளை போட்டுருச்சு பார்த்தீங்களா, 2000 நான் பாதிச்சு ஓட்டினேன். என்ன அப்ப என் கண்ணுக்கு 2000 தெரிஞ்சது இல்லைங்களா? 500 ரூபாய் தான், அது ரொம்ப பெருசு கிடையாது. அப்ப ரத்தாம்பரம் உடை அணிந்தவன் நரகத்தில் இருக்கிறான். கீழே விழுகிற இலையில விழுகிற மீதி துணிக்கி சாப்பிட்டவன் பரலோகத்துக்கு போயிட்டான். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமா, எதையாவது அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் சொல்லிட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது. இயேசுக்காக நீங்க வாழணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுக்காக வாழ நினைக்கிறீங்க? ஒருவேளை பாருங்க, நம்ம வயசாகி கூட எங்க அப்பா வந்து ரொம்ப வயசாகி நாங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது பைபிள் படிக்காத அப்படின்னு அடிச்சுட்டு கிடந்தாரு. இதே வேலையை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பைபிள் படிச்சா அடிக்கிறது, ஜெபம் பண்ண அடிக்கிறது. யார் வீட்லயாவது பைபிள் படிக்கணும் அடிக்காங்களா? பைபிள் படிக்காம யாரும் படிச்சீங்கன்னு சொல்லி அடிச்சாங்களா? அப்ப ஒண்ணுமே செய்யல. அல்லேலூயா. அப்ப எங்க வீட்டுல இருந்து தெரியுமா, பைபிள் படிக்காத, ஜெபம் பண்ணாத, சர்ச்சுக்கு போகாத, நாங்க குடிக்கிற மாதிரி நீயும் குடிச்சிடா, நானும் சீட்டு குடிச்சு போய் நீயும் சீட்டு குடி, அப்ப எதுவுமே பேசல. அல்லேலூயா. இது நல்ல அப்பாவா? ஐயோ அவர் கேட்டுற போறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நல்ல தகப்பன் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். உலகத்திலே எதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துருச்சு சொல்லி, இயேசுவே கண்ணு இருக்கா, காது இருக்கா, இல்ல 2 கண்ணு 3 கண்ணு இருக்கா, என்ன பார்க்கலையே அப்படின்னு சொல்லாதீங்க. இயேசு உன் உள்ளந்தரியத்தை அறிந்து கொண்டு இருக்கிறார். என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தம்பி தங்கச்சி தெரியுமா? தெரியும். அவருக்கு நீ என்ன நினைக்கிற என்பது தெரியும். ஆனால் எப்படி இருந்தாலும் நீ அவருடைய பிள்ளைதான். அவர்கிட்ட வரணும் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு அப்பாவுக்கு வேதத்திலே ஆண்டவர் ஒரு ஓமை சொல்றார். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்துச்சு. ஒரு பிள்ளை வந்து மூத்தவன், அவன் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் இளைய குமாரன் வந்து அப்பாட்ட வந்து கேட்கிறான், என் ஆஸ்திய உம்மட்ட இருக்கு, ரொம்ப தொல்லையா இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, சர்ச்சுக்கு போ, இது சும்மா இப்படிலாம் சொல்லியிருப்பாரு. கடவுளை இல்லைங்களா? நீங்க மட்டும் சொல்ல, வேதத்துல போட்டிருக்காப்பா தம்பி, நீ வேற அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க என்ன, இதெல்லாம் கண்டிச்சிருப்பாரு. ஏய் அங்க போகாத, ஏய் அவன் கூட சேராத, அவன் உனக்கு எடுத்து விடுவான், இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கெட்ட குமாரன், அவன் நல்ல குமாரன் வச்சுக்கணுங்களேன், அதுக்கு தான் கெட்டு போறாரு. உடனே அப்பாவை பார்த்து, இந்த ஐயா இருக்காருல, இவங்க பிள்ளை வந்து, எப்பா இங்க வாப்பா, என்னப்பா நீ மலை இருக்க, என் சொத்தை பிரிச்சு கொடு. அவர் ஏப்பா வேணாப்பா, பிரிச்சு கொடுத்தா நீ ஏன் சொத்தை குடியா, ஏன் சொத்தை வச்சுக்கிட்டு நீ என்னையா வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, குடுக்கிறியா இல்லையா அப்படின்னு ஒரு அரட்டை போட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, பாவம் சரி பிள்ளை கேட்கிறேன், அடிச்சாலும் அடிச்சு போடுன்னு சொல்லிட்டு சொத்தை பிரிச்சு கொடுத்தாரு. பிரிச்சு கொடுத்தோன்னையும் கொஞ்ச நாள் கழிச்சு சொத்தை பூரா இடமா கொடுத்திருப்பாரு, ஆடா கொடுத்திருப்பாரு, பூரா வித்து பணமாக்கி, அவனுக்கு டைம் எடுத்திருக்கு, வித்து பணமாக்கி தூர தேசத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா. எங்க போயிட்டாரு? தூர தேசத்துக்கு போயிட்டாரு. தூர தேசத்துல போய் அவர் மனசு விரும்புறது மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. என்ன மனசு சொல்றது? மனசு என்னெல்லாம் சொல்றதோ துன்மார்க்கமாய் வாழ ஆரம்பிச்சிட்டார். சங்கீதத்திலே தாவீது ஒன்னாசைங்கிறது, ஒன்னாசைங்கிறத எடுத்துக்கொள்ளுங்க. யாராவது படக்குன்னு வாசிங்க வைப்பான், டப்புன்னு வாசிங்க. முத அங்க என்ன சொல்லுது? துன்மார்க்கு என்னதான் சொல்லுவாரு? பிளேட்ல ஏறு, அமெரிக்கா போ, வேலை பாரு அப்படின்னு சொல்லுவாரு. துன்மார்க்கு என்ன வேலை? உன்னை போட்டு தள்ளுறது வேலை. அல்லேலூயா. கொஞ்சம் சரிங்கப்பா, எங்கேயாவது உங்க நாக்கு கடன் கொடுத்துட்டீங்களா? அல்லேலூயா. துன்மார்க்கு என்னதான் வேலை? உன்னை எப்பயாவது போட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அழிக்கணும். பிசாசுக்கு என்ன வேலை தெரியுமா? சுத்தி சுத்தி வர்றதுக்கு என்ன வேலை? உனக்கு செயின் போடுறதுக்கா, மோதிரம் போடுறதுக்கா? உன்னை கொல்லணும், அழிக்கணும். அதுதான் அவனுடைய வேலை. துன்மார்க்குடைய வேலை. துன்மார்க்கன் அப்படின்னா முழுவதும் பிசாசுக்கு இடம் கொடுத்துருது. மண்டையில என்ன தேயி, மிளகா பொடி தேயி அப்படின்னு இடம் கொடுத்துருது. அல்லேலூயா.
பிசாசு வந்து அப்படியே வீட்டுக்குள்ள வந்து டான்ஸ் ஆடிட்டு வெளியே போறது, திருப்பி வந்து டான்ஸ் ஆடுது. அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல். அல்லேலூயா. அப்ப இந்த இளைய குமாரன் என்ன பண்ணாரு? துன்மார்க்கமாய் வாழ ஆரம்பிச்சார். துன்மார்க்கருடைய ஆலோசனை. அப்பா பாக்கெட்ல காசு எடுத்துட்டு வா, வா அங்க போவான், நம்ம தமிழ்நாடுக்கு போவான், வாங்கி குடிப்போம், சாகுவோம். இப்படி பாருங்க, நல்லா கவனிங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்றோம்? என்ன கமெண்ட்றீங்க? எல்லா வேலையும் பாக்குறீங்க போல. என்ன அல்லேலூயா. நாங்கெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்றோம்? குடிக்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்றோம். அவங்களாம் என்ன சொல்றாங்க? குடிங்க தம்பி, அதுக்கு தானே உங்களுக்கு ஒயின் ஷாப்பு திறந்து வச்சிருக்கோம், நல்லா குடிச்சு அந்த செடுகாட்டில் படிங்க, இல்லை மேப் மரத்தில் படிங்க. அப்படியே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் படுத்திருப்பேங்க, என்னமோ பஞ்சுமத்தியில் போட்டு அப்படியே ஏசி போட்டு பிறகு தோங்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அப்படியே மெய்யுலகத்துக்கு போயிட்டாங்க, இவ்வுலகத்துக்கு இல்லாமல் அவ்வுலகத்துக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா கவனிங்க, நீங்க துன்மார்க்கமாய் வாழ வாழ உங்க பிள்ளைகளை கடவுள் மறந்துகிட்டே வருவார். வேதம் சொல்லுது, இன்னைக்கு நீ வேதத்தை மறந்தால் அவர் யாரை மறப்பார்? பிள்ளைகளை மறந்துடுவார். உங்க கண் முன்னாடியே ஏலி அப்படித்தான் பாத்துங்க. ஏலி தன் பிள்ளைகளை அக்கிரமம் செய்வதை கண்டிக்காம இருந்தார், அதட்டாம இருந்தார். பாவம் சின்ன பிள்ளைங்க, அது என்ன செய்ய அப்படின்னு விட்டுட்டார். ஆனா ஒரு நாள் சாமுவேல்ட்ட சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஏழு குடும்பத்தை போட்டு தள்ள போறேன், அதனால ஒரு நாள் வருது, அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். பாருங்க, அந்த மாதிரி மரணம் வரவே கூடாது. அல்லேலூயா. நான் உங்களை பயமுறுத்தல, நானும் கெட்ட வழியில போனா எனக்கும் அந்த கதிதான். அல்லேலூயா. உங்களுக்கு போதிக்கிற நான் பாத்தீங்களா, நானும் அந்தரங்கத்துல சேட்டை பண்ணேன் அப்படின்னா சோலி முடிஞ்சது. வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்காக வாழ, உங்களை பயமுறுத்தவே இல்லை. கிறிஸ்துவுக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா கிறிஸ்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப கடவுளுக்காக வாழ்ற அந்த வாழ்க்கை நீங்க உண்மையாகவே வாழணும். இந்த உலகத்துல எத்தனை வருஷங்க வாழ போறீங்க சொல்லுங்க? எத்தனை வருஷம் வாழ போறான்? இங்க எத்தனை வருஷம் வாழ போறான்? இங்க பாருங்க, எனக்கு 52 வயசுல யார் இருக்கீங்க? 52 யாரும் கை தூக்குங்க. 52 வயசு, 52 வயசு. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், எவ்வளவு பிரச்சனை பட்டிருக்கோம். ஆனா இயேசு, ஏன் இயேசு நம்ம வரதுக்கு மனசு இல்ல? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிசாசுட்டியே உட்கார்ந்துட்டு இருக்குது. அவன் கொட்டினாலும் கிள்ளினாலும் குத்துனாலும் அவன்கிட்டயே இருக்குது. ஆண்டவர் சொல்றார், பிசாசுக்கு முன்னாக எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்க குடும்பத்தை விட்டு விலகி ஓடுவான். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் வெளியே போ அப்படின்னு சொல்லணும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் உள்ளே வா. அல்லேலூயா. அப்படி சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய? வெளியே போ. எங்க இருக்கிற அப்படின்னு சவுண்ட் ஏத்துறீங்கன்னா சத்தமாய் சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், இவன்கிட்ட ஒன்னும் செய்ய முடியாது, வெளியே ஓடிட வேண்டியதான. கிளம்பி என்ன செய்வான்? வண்ணாந்தரத்தில் ஓட ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் தூர தேசத்துல போய் எப்படி வாழ்ந்தான்? துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். துன்மார்க்கமான வாழ்க்கை என்ன நடந்தது அப்படின்னா, அவன் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஒரு தேசத்துல பஞ்சம் வந்தவனையும் என்ன நடந்தது, அவனுக்கு ஆகாரம் சாப்பிட கூட வழி இல்லாத நிலையில மாறிவிட்டான். அல்லேலூயா. ஆகாரம் நல்ல சாப்பிடுறது, சில பேருக்கு பாருங்க சாப்பிடுறதுக்கு ஆசை இருக்கும், இல்ல சாப்பிடுறதுக்கு ஆசை இருக்கும், சாப்பிட கிடைக்காது. ஒரு சிலருக்கு சாப்பிடுறதுக்கு இருக்கும், சாப்பிட முடியாது. அல்லேலூயா. இந்த உலகநாதையெல்லாம் ஒரு நாளைக்கு 100 டீ குடிப்பார் போல தெரியுது. அல்லேலூயா. ஐயா ஐயா இப்ப டீ கடையை பார்த்த உடனே பாட்டிருந்தாரு, பிரேக் வச்சிருப்பாரு. டீ கடை பார்த்து ஐயா டீ சாப்பிடுவான். ஐயா இப்பதான் சாப்பிட்டோமா? அல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் நான் ஏன் சொல்றேன்னா, மன மகிழ்ச்சி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. துன்மார்க்கத்துக்கு வாழ்வுகள் இல்ல, வேதனை தான் இருக்கு, கண்ணீர் தான் இருக்கு. பிள்ளைகள் செய்கிறத சேட்டையை பார்த்து நீங்க கண்ணீர் வடிப்பீங்க. ஆனா ஒருவேளை அப்படி கூட இருந்தா கூட இன்னைக்கு இயேசு விட்டு நீங்க கண்ணீர் வடிச்சீங்கன்னா உங்க கண்ணீர் உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. ஆண்டவரே என்ன சின்ன பிள்ளையில நான் செய்யறத பார்த்து எங்க அம்மா கொஞ்சம் ஆண்டவருக்காக கொஞ்சம் பயந்தது. எங்க அம்மா அழுகும், ஏண்டா சின்ன பிள்ளையிலே இப்படி சேட்டை பண்ற, நீ வரும்போது என்ன, நீ பெரியவனாகும்போது என்ன செய்ய போறியோ, எசப்பா இவனை மன்னிங்க, இவனை மனம் திரும்ப வைங்க. எப்படியோ யாரோ ஒரு ஜெபம் பண்ணி என்ன மனம் திரும்ப வச்சுட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எங்க அம்மா என்னை பார்த்து ஆச்சரியப்படும். ஒரு மாதிரி நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது 96ல அவ சொன்னிச்சு, ஏடா நீ போய் எப்படா ஊழியம் பார்க்க போற, என்ன செய்வ, அப்ப பைபிளை கொடுங்கயா, அதான் நல்லா இருக்கும், லேப்டாப் தூக்கக்கூடாது, டேப் தூக்கக்கூடாது, இந்த வார்த்தையை தூக்கி பைபிளை தூக்கி இது என்னை காப்பாற்றும். அல்லேலூயா. எங்க அம்மா பல வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நான் உயர்ந்தப்ப சொல்லுது, என் மகன் சொன்ன மாதிரியே நடந்து போயிடுச்சே. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்னை உயர்த்து என்னை போஷிக்கும், யாரும் தேவையில்லை அப்படின்னு வந்தாச்சு. அல்லேலூயா. ஆமென். அப்ப கடவுளுடைய வார்த்தையை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இங்க பாருங்க, நீங்க வீட்டுல ஜெபிக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்க அப்படின்னா சாத்தான் என்ன பண்ணுவான், உங்களுக்கு எதெல்லாம் நீங்க இந்த ஜெபத்தை விட்டு நகழுவீங்களோ அதெல்லாம் சுத்தி கொண்டு வருவான். ஆனா நீங்க விடாப்பிடியா ஜெபிக்க பழகணும். அல்லேலூயா. ஆமென். விடக்கூடாது. இயேசு என் வாழ்விலே பூரணப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க 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 உங்க வீட்டுக்குள்ள தேவதூதன் இறங்குறதும் ஏறிகிறதும். அல்லேலூயா. யாக்கோபு தரிசனம் கண்டார்ல, தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, அவ ஏறுகிறதும் இறங்குறதையும் கண்டார். அப்ப சொன்னார், ஒரு கல்ல, அந்த தலவாணி கல்லை எடுத்து உப்பாட்டி வச்சுட்டு இது தேவனுடைய வாசல் பெத்தேல் என்று பெயர் வச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பெயர் வைக்கணும். என்ன பெயரு? கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என் கொம்பை உயர்த்துகிறவர், என் சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் என்பதை ஒரு பெயர்கள் என்ன செய்யணும், வைக்கணும். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, கெட்டு போன பிறகு நல்லா கவனிங்க, கெட்டு போயிட்டான், எல்லாம் இழந்து போயிட்டான் அந்த இளையகுமாரன். அவனுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னா புத்தி தெளிவாகிறது. வேதத்துல நீங்க வாசி பாருங்க, லூக்கா 15ல வாசி பாருங்க, வாசிக்க வேண்டாம், நீங்க சொல்ற அப்புறம் கேட்டுக்கோங்க. அப்ப புத்தி தெளிந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, என் தகப்பன் வீட்டிலே அநேக வேலைக்காரர் இருக்காரு, நல்லா சாப்பிடுறாங்களே, ஏன் எனக்கு பசி அங்க கிடக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஏன் நான் ஏன் இங்க பசியா இருக்கிறேன், ஏன் நான் ஏன் இந்த பண்ணி மேய்க்கணும், நான் ஏன் இந்த பண்ணி தவிட்ட திக்கணும். புத்தி தெளிய ஆரம்பித்த உடனேயும் அப்பாவை நினைத்து பார்க்கிறான். அல்லேலூயா. அதான் ஃபாதர் ஒரு பாட்டு, அப்பா வீட்டில எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாட இங்கேதானே. ஓய், அப்பா வீட்டில எப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. அல்லேலூயா. அப்ப அப்பா வீட்டுல இயேசு உனக்கு கிரயம் செலுத்திருக்கிறாங்க. ஐயா நல்லா கவனிங்க, நீங்க என்னதான் நீங்க இருந்தாலும் இயேசு இல்லை என்றால் வாழ்க்கையில எதையுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. சம்பாதிக்கலாங்க, பணம் சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், அமெரிக்கா போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், லண்டன் போகலாம், எல்லாம் போகலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கெல்லாம் ஆண்டவர் தடை பண்ண மாட்டார். அவர் பிள்ளை தான், நீங்க அவர் பிள்ளை தானே. உங்க வீட்டுல எத்தனை பிள்ளை இருக்கு? 4 பிள்ளை இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு பிள்ளை மட்டும் உங்க பேச்ச கேட்குது, 3 பேர் உங்க பேச்ச கேட்கல, அதுக்காக வேண்டி நீங்க பிள்ளை இல்லைன்னா சொல்லுவீங்க, இந்த சனியனை ஏன்டா பெத்தன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாலும் அலைவீங்க இல்லைங்களா? அப்ப பிள்ளைதான். ஆனால் பாருங்க, இந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் வித்தியாசம் இருந்துச்சா இல்லையா? ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் வித்தியாசம் இருந்துச்சா? அவன் அடிமையின் பிள்ளை, இவர் வாக்குத்தத்தமான பிள்ளை. அல்லேலூயா. இல்லைங்களா? நீங்க பைபிளை வாசிக்கணும், ரைட்டுங்களா? பைபிளை வாசிக்கணும். நிறைய செல்போனே பார்த்துட்டு கூடாது. பைபிள் வாசிக்க பழகிட்டீங்க அப்படின்னா செல்போன்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. அல்லேலூயா. பிள்ளைகளை இன்னைக்கு காப்பாற்றுறது பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா? நான் வந்து பிள்ளைகிட்ட போய் என்ன தெரியுமா, சோறு ஊட்டும் போது அந்த காலத்துல காக்காவை காட்டினாங்க, நிலாவை காட்டினாங்க. இன்னைக்கு செல்போன்ல வந்து பொம்மை படத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. பிற அந்த பிள்ளை பொம்மையா தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா.
வீட்டுக்குள்ள ஊர் எப்படி ஆடா? பொம்மை மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ட்ரிங் 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 ஆடி போய்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா? அப்ப நீங்க என்னத்தை காட்டணும்? உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும் அவைகளை குறித்தே பேச வேண்டும். அல்லேலூயா. எவைகளை குறித்து? பிள்ளை நீங்க பாருங்க, பிள்ளைய வந்து உங்களுடைய எதை கொடுத்தார்ல, கர்த்தர் உங்களுடைய பிள்ளையை கொடுத்துருக்காரு நல்லபடி வளர்க்கும்படி. அல்லேலூயா. எப்படி கொடுத்திருக்கிறாரு? கடவுள் உங்களுக்கு பிள்ளையிட கொடுத்து என்ன தெரியுமா? அந்த பிள்ளையே நீ எனக்காய் வளர்த்து என்ன செய்ய குடு அப்படின்னு கொடுத்துருக்கிறார். நீங்க கவனமா இருக்கணும். பெற்றோர்கள் கவனமா இருக்கணும். தாய்மார் கவனமா இருக்கணும். சின்ன பிள்ளைகள் இன்னைக்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸான உலகமா இருக்கிறது, நவீனமான உலகம். இந்த உலகத்திலையும் கிறிஸ்துவுக்காக வாழ வைக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், பிள்ளைய வாழ வைப்பேன். அல்லேலூயா. அப்படி நீங்க வாழ வச்சீங்க அப்படின்னா ஆண்டவர் பாருங்க நிச்சயமா உங்க பிள்ளையை நினையாத நிலையில சூப்பரான இடத்தை கொண்டு போவார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. பாருங்க, தகப்பனுடைய அன்பு இன்னைக்கு அந்த கெட்ட இளையகுமாரன் கெட்டு போயிட்டான். தகப்பன் வந்து அவர் வந்து அவன் திரும்பி வர 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 தூரத்துல இருந்து அவர் சொல்லிக்கிட்டே வரான், எங்க அப்பாவிட்ட பார்க்கும் பொழுது உங்க வேலைக்காரல ஒருவனா வச்சுக்கோங்க, நான் உங்களை செஞ்ச உமக்குறோம் புறத்துக்குறமா பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வர்றாரு. புலம்பிக்கிட்டே வரும்போது அப்பாவை பார்த்துட்டாரு. அப்பா தூரத்துல இருந்து பார்க்கும்போது என் குமாரன் வருகிறான். அல்லேலூயா. அதாங்க தகப்பன் பாசம். நிறைய நேரத்துல வந்து தகப்பன் தாயும் உங்களை வளர்க்கிற பாடு இருக்கு பார்த்தீங்களா, பெரிய பாடுங்க. அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு இந்த பிள்ளைகிட்ட போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஆமா ஆமா நீ வள்ளிய வளர்த்த பாப்பா அப்படின்றாங்க. ஆனா அது எவ்வளவு சிரமம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க இந்த இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் உங்களுக்குலாம் சம்பளம் எப்படி கிடைச்ச, ஒரு நாளைக்கு 3 ரூபா 4 ரூபா கிடைச்சிருக்கும். அந்த காசை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு வேலையும் கிடைக்காம இன்னைக்கே பார்த்தா இன்னைக்கு இவ்வளவு வேலைங்க, அவ்வளவு வாய்ப்புகள் இல்லை. இப்ப வளர்க்கும் போதே சிரமம். இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு பின்னாடி போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவும் பெற்றோர்கள் நீங்களே இப்படி வளர்க்கும் பொழுது பரம தகப்பன் இயேசு உங்களுக்காய் இரத்தம் சிந்தனவர், உங்களுக்காய் என்ன தெரியுமா கல்வாரி மலையிலே எல்லா கோலம் எடுத்துட்டார். அவருக்கு என்ன தெரியுமா, உலகத்திலே அவர் ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த சரீரத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்காய் சிந்தின இயேசு. அல்லேலூயா. அவர்தான் உங்களை பார்த்து சொல்றார், என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், என்னிடத்துல வா, உனக்கு சமாதானம் என்ன செய்ய தருகிறேன். ஏனென்றால் அவர்தான் சமாதான கர்த்தர். இந்த உலகத்தில் நீங்க புரிஞ்சுக்கணும், எல்லா கடவுள் நிறைய இருக்கிறாங்க, எல்லா கடவுள் இருக்கா இல்லையா? எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இயேசுட்ட மட்டும் நீ இயேசு உனக்குள்ள வந்தா எந்த கடவுளும் ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு முறை நான் போய் என்ன நடந்தது, என்னுடைய வாழ்க்கை நடந்ததை சொல்றேன். சிஸ்டர் நிறைய சொல்லுவாங்க, நீங்க வந்து அது வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. சிஸ்டர் வந்து வேற மாதிரி, அவங்க ஊழியத்துல பெரிய லெவலு, நம்மளாம் அந்த இடத்துக்கு இப்பதான் கொஞ்சம் வந்திருக்கோம். அப்ப வந்தீங்க, ஒரு முறை நான் ஒரு வீட்டுக்கு, ஒரு சகோதரன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வற்புறுத்தி என்ன, ஐயா நைட் ஆயிடுச்சியா, குளிரா இருக்கியா, வீட்டுல நாங்க வீட்டுல தங்குங்கய்யா அப்படின்னாரு. அப்ப நான் வரல, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய சகோதரி மூச்சை விட்டுச்சு. ஏடா மூச்சு யாரா, ஒரு நல்ல பாம்பு இருக்கு, மாடி வீடு அட பாம்புறதுக்கு வாய்ப்பு இல்ல, புஷுனுச்சு. பாருங்க, கடவுள் கூட நம்ம இருந்த அந்த இடத்துல பிரசன்ஸ் இருக்கும் பொழுது பிசாசு கூட அந்த இடத்துல நிக்க முடியல என்பதை தெரிகிறது. அல்லேலூயா. நம்ம கிட்டே நம்ம வந்து கடவுள்கிட்ட இருக்கும் பொழுதே பிசாசால நம்ம இருக்கிற இடத்துல இருக்க முடியல. புரிஞ்சுட்டீங்களா? இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை உங்களுக்கு உலகத்துல நீங்க பாருங்க. ஒருத்தன் கல்லறை விலங்கிடப்பட்டு கல்லறையிலிருந்து ஓடி வர்றான். ஆனா அந்த இடத்துல நீங்க வாசித்து பாருங்க, யாரும் அந்த பக்கம் போக முடியாதா, கல்ல கொண்டு எறிவானா, காயப்படுத்தி விடுவானா. ஆனா அப்படிப்பட்டவன் இயேசு நோக்கி ஓடியாடுறான். ஓடி வந்து, நசரனாகிய இயேசுவே, காலம் வருவதற்கு முன்பாகவே என்னை வேதனைப்படுத்த வந்தீரா. அல்லேலூயா. இப்ப பிசாசை கட்டுவதற்கும் வேதனைப்படுத்துவதற்கு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, உன்னை வந்து நீ தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துல பழைய ஏற்பாட்டுல வேலையை முடிச்சிட்டாரு, புதிய ஏற்பாட்டுல நீங்க எல்லாம் ஆலயம். அல்லேலூயா. பாருங்க, 7ஆம் மணிலிருந்து சகோதரி வந்து பாருங்க, கையை தட்டுங்க அதுக்காக வேண்டி. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்பாவுடைய எண்ணம் என்ன, நீ கெட்டு போக கூடாது,
நல்லா இருக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல வரணும், உன் பிள்ளைகள் வரணும் அப்படின்னு யாருக்கு ஆசை? பரம தகப்பன். அல்லேலூயா. ஏங்க, நீங்க உங்க பிள்ளைக்கு இந்த அம்மா நல்லா உச்சமா கேட்டுக்கிட்டு இருக்கு, இந்த அம்மா வந்து நல்ல சோறை போட்டு சாப்பிட்டுட்டு பையங்களுக்கு 2 வயலுக்கு சாப்பாடா வைக்காம சாப்பாடு கேட்டா கரண்டிட்டு கொத்தி போடுவேன், சோறா கேட்கிற அப்படின்னு சொன்னா அந்த தாய் எப்படி தாயி? பைபிள்லயும் சொல்லியிருக்கு. ஆனா நம்ம கூட நல்ல ஈவ கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம தகப்பன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன பேரு? நமக்கு பேரு பொல்லாத தகப்பன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இல்லைங்களா? பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்க விடாம வேற ஒரு பையனுக்கு சொத்தை கொடுக்கிறது சேட்டைய பாருங்க. கேட்டா அவன் நான் சொல் பேச்ச கேட்க மாட்டேங்க. இந்த பாருங்க, இவன் கெட்ட குமாரன் தகப்பன் எப்படி கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? அவன் சொத்தை கேட்டவன் திரும்பி கொடுத்துட்டு போப்பா வாழுப்பா. அப்ப இங்க கவனிங்க, கடவுள் உனக்குள் நல்ல ஒரு தகப்பன். அல்லேலூயா. இந்த நல்ல தகப்பனை நீ பார்க்கும் பொழுது, அவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது உன் காரியத்தை வேலை செய்யாம இருப்பாரா? செய்யாமல் இருக்க மாட்டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. சீக்கிரமாய் வேலை செய்வா. ஆமென். அல்லேலூயா. இன்னும் சீக்கிரமாய். நீங்க பாருங்க, கடவுள்கிட்ட நெருங்க 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 உங்க தேவையே நீங்க கேட்க வேண்டாம். கர்த்தர் உங்க தேவைகள்லாம் பூரணப்படுத்திக்கிட்டே வருவார். இது எப்படி ஆகும் அப்படி மட்டும் கேட்க கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வீடு இல்லாம இருக்கீங்க? வீடு இல்லாம எத்தனை பேர்? என்ன பெரிய பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கீங்களா? கேட்டி வீடு எத்தனை பேர் வீடு இல்ல? சும்மா சொல்லுங்க, வீடு இல்லைன்னா கையை தூக்குங்க. வீடு இல்ல, நல்லா தூக்குங்க. வீடு இல்ல. வீடு எத்தனை மாடி கட்டணும்னு நினைக்கிறீங்க? ஓட்டு வீடுலாம் சொல்லக்கூடாது, இந்த ஹாஸ்பிட்டல் சொல்லக்கூடாது. முடிஞ்சா ஒரு 2000 சதுரடியில வீடு வேணும்னு சொல்லணும். அல்லேலூயா. 2000 சதுரடி. நல்லா கவனிங்க. முதலாக நான் சத்திரப்பட்டி ஊழியத்துக்கு வரும்போது ஏன் சொல்றேன்னா, ஒரு விஷயத்த சொல்றேன். கடவுள்கிட்ட கேட்டுட்டு பேசாம இருந்தா அவர் வேலை செஞ்சிருந்தாரு உங்களுக்கு சொல்றேன். ஒரு டைரி நான் டெய்லி எழுதுவேன். அப்ப எழுதும் பொழுது, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு வீடு, சூப்பரான ஒரு வீடு எனக்கு தரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் ஆச்சு. என் மனைவி வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு, நம்ம ஒரு பெரிய வீடு கட்டி அது பிரதிஷ்டை பண்ற மாதிரி நான் பாக்குறேன் அப்படின்னு. சரி சரி கடவுள் செய்வாரு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. நம்ம ஜெபம் பண்ணிட்டு விட்டாச்சு, எழுதியாச்சு விட்டாச்சு. ஆனா பல வருஷம் கழிச்சு ஒரு சபையில வந்து இந்த மாதிரி சபையில நான் வந்து ஒரு போதகரா இருக்கிறேன். அவர் என்ன கேட்கிறாரு? இந்த சபையை கூட நீ வெளியே இருங்கிறாரு. அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஐயோ, நம்ம நாட்டுல இந்த சர்ச்சில் இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், திடீர்னு சபையை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி எனக்கே ஏன்னா இவ்வளவு நாள் போய் செஞ்சு சபையை கேட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டமாயிருச்சு. ஆனாலும் அவர் கேட்டதுனாலதான் நான் வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்கினேன். அல்லேலூயா. அப்ப அந்த உபத்திரம் நல்லதா கெட்டதா? நல்லது. அல்லேலூயா. சில நேரத்துல உங்களுக்கு கஷ்டம் கூட நல்லதா முடியும். நீங்க சொல்லணும். சில நேரத்துல கஷ்டம் கூட பவுல் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்ன செய்ய? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், பிரச்சனையா இருக்கும், நீங்க சொல்றத மனைவி கேட்காது, மனைவி சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க. இந்த மனைவி கணவன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும். எங்க வீட்டுல சில நேரத்துல அப்படிதான் ஓடும். ஏப்பா உங்களோட வச்சுட்டு எங்களுக்கு சல்லையா. நம்ம நினைக்கிறோம், மனைவி நினைக்கிறா கணவனை நம்ம மாத்தி போட்டு நினைக்கிறது. மனைவி வந்து கணவன் நினைக்கிறது மனைவியை மாத்தி போடணும் அப்படின்னு நினைக்கிறது. நல்லா கவனிங்க. இப்ப என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் கடவுள் உங்கள் கூட இருப்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப கடவுள் பாருங்க, நீங்க கிளப்பீங்க கடவுள் நமக்கு தெரியவார தெரியுமாடா? கடவுளுக்கு நீ கேட்டதை கொடுப்பதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் நான் கேட்பதை எனக்கு செய்வதற்கு அவர் விருப்பமா இருக்கிறார். பிள்ளை சொல்கிறது, ஒரு குழந்தை கூட அழுதாதான் என்ன செய்யும்? பால் கொடுப்பாங்க தாய். அழுகாம யாரும் கொடுப்பாங்களா? அழுகாம கொடுப்பாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, நல்லா கவனிங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சமாரியா பெண்ணிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். பைபிள் படிச்சிருக்கீங்களா? அந்த பெண்ணுல சொன்னாரு, அவர் பிதாவை தொழுது கொள்ளும் காலத்தை பத்தி பேசிருக்காரு. அப்ப அது சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்ப எங்க தொழுது கொள்றாங்க? இஸ்ரவேல் நாட்டுல மட்டும் தான் நினைச்சாங்க தொழுது கொண்டிருக்காங்க.
ஆனா இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விசுவாசமாய் பேசுகிறார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு உலகத்தின் கடைசியில இருந்து இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்ப அவர் வாக்கு நிறைவேறுச்சா? நிறைவேறுதா? அப்ப இன்னைக்கும் நீங்க கடவுள்கிட்ட நல்ல தகப்பட்ட நீங்க கேட்க பழகணும். அல்லேலூயா. சும்மா இருக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு கூட. எசேக்கியேல் ராஜா என்ன எப்படி ஜெபம் பண்ணாரு? ஏசியா தீர்க்கதரிசி சொன்னாரு, ஐயா ராஜாவே, நீர் சாக போறீர், வீட்டு காரியத்தை என்ன செய்யும்? ஒழுங்குபடுத்தும். நான் யார்ட்டையாவது வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்றேன், ஐயா நீங்க நாளைக்கு மண்டையை போட போறீங்க, அதனால வீட்டில் என்னென்ன எங்கெங்க பணம் வச்சிருக்கீங்களோ சொல்லுங்கண்ணா. என்ன செய்வீங்க? ஒரே என்ன செய்வீங்க? சத்தம் போட்டு அழுக ஆரம்பிச்சிருவீங்க இல்லைங்களா? ஐயா நான் சாக போறேன். ஆனா எசேக்கியா ராஜா ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொல்றாரு. சொன்ன மாத்திரத்துல தீர்க்கதரிசி சொன்னதை வச்சு அவர் அழ ஆரம்பிக்கல. அவர் என்ன சொல்ல தெரியுமா? ராஜாவே, தேவனே, நான் செய்த நீதி நியாயங்கள் நினைவு கூறும். அல்லேலூயா. எங்க அப்பா வந்து ஆலயத்துல பூரா விக்கிரகத்தை வச்சிருந்தாரு, நான் வந்து தேவனை ஆராதிக்கிறவர்களா மாற்றினேன். அல்லேலூயா. இல்லைங்களா? உங்க அப்பா வந்து ஆண்டவர் அறியாம இருந்திருக்கலாம், ஆனா நீங்க சொல்லணும், எங்க அப்பா ஆண்டவர் அறியாம இருந்தாரு, நான் உண்மை அறிஞ்சிருக்கேன் ஆண்டவரே. நான் அறிஞ்சதுனால என் நீதி நியாயம் நினைச்சு என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்ல பழகணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பீங்க. அவருக்கு தெரிஞ்சால் நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. வாயில் எப்படியா? மனிதனுக்கு கடவுள் கொடுத்தது. உன் நாவினால் எதை சொல்லுகிறீர்களோ அதை கர்த்தர் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்க பேசாம இருக்கீங்க, பேசணும். ஆண்டவர் காலையில இருந்து சத்தமாய் பாடணும், ஆராதிக்கணும், துதிக்கணும். ஏனென்றால் பிள்ளைகிட்ட சொல்லணும். அந்த பிள்ளைகிட்ட நீங்க சொல்லணும், ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போ, எந்திரி, படுக்கும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு படு. இதெல்லாம் நீங்க பேசணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சா கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருவார். அல்லேலூயா. விதைக்கிறது உங்க வேலை, தண்ணி பாய்ச்சறது உங்க வேலை, களை எடுக்கிறது உங்க வேலை, உரம் போடுறது உங்க வேலை, விளைய செய்யறது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. ஆமா, நீங்க எதையுமே செய்யாம விளைய செய்ய மாட்டவரே, விளைய செய்ய மாட்டே, விளைஞ்சாலும் விளையலாம் போயிரு பாருங்க. அல்லேலூயா. இல்லைங்களா? அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? களை எடுக்கணும், அந்த இடத்தை பண்படுத்தணும், உரம் போடணும், தண்ணி பாய்ச்சணும், காவல் இருக்கணும், சுத்தி வேலி அடைக்கணும். இதெல்லாம் செஞ்சு விளையனா நீங்க கர்த்தர்கிட்ட கேட்கலாம். அல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சு என் பிள்ளை இப்படி இருக்க ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை கேட்கலையா அப்படிங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், ஐயா நான் உடனே வேலையை செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். இல்லைங்களா? இதெல்லாம் நீங்க செய்யணும். நீங்க நினைச்சிட கூடாது இந்த உலகத்துல ஏதோ வாழ்றோம், ஏதோ மண்டைய போடுறோம், செத்து போறோம் நினைக்காதீங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கையில பெஸ்ட் வாழ்க்கை இதுதான். ஆமென். அல்லேலூயா. என்ன வாழ்க்கை? இந்த உலகத்திலே மூடிச்சு கூட வாழாத வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க. இந்த கிராமம் என்ன கிராமம் பாருங்கயா? பொதிகுளம். பொதிகுளத்துல நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, வானம் பூமியும் யாருடையது? கர்த்தருடையது. அப்ப நீங்க பணக்காரங்களா ஏழையா? சொல்லுங்க. எங்க அம்பானி வந்து இன்னைக்கு உலகத்தில் 2வது பணக்காரர். அவரு கிடையாது, பணக்காரர் கிடையாது, நீங்க தான் பெரிய பணக்காரர். ஏன்னா இந்த பூமிக்குள்ள தான் அவர் 2வது பணக்காரா இருக்காரு. நம்ம வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். நிலாவுக்கு போய் வீடு கட்டணும் ஆசைப்படுறாங்க, ஆனா நம்ம பரலோகத்திலேயே அப்பா நமக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நிலாவுக்கு போறதே பல வருஷம் ஆச்சு. நிலாவுல சில பேர் போய் இறங்காமி செத்து போனவங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம பரலோகத்தில் சொல்றாரு, மனுஷனே கட்டாமல் நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன ஆயத்தம் பண்றேன். இல்லைங்களா? இந்த எங்க டேவிட் சொல்லுவாரு, இந்த வெளியில என்ன சவுதியில ஒரு உலகத்திலேயே பெரிய ஒரு பில்டிங் இருக்கு. அதுல போய் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அதுவே ஆச்சரியமா இருந்தா, மனுஷன் கட்டினதே இவ்வளவு ஆச்சரியமா இருந்தா, கடவுள் கட்டினது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பொண்ணுலே ரோடு போட்டு வச்சிருக்கிறாராம். பொண்ணு கூட தங்க இன்னைக்கு போட முடியாம இருந்தா கூட அங்க தங்கத்திலே இப்ப ரோட்ல உருள வேண்டியதா. அல்லேலூயா. 12 வைர கற்கள், அப்படியே 12 வாசல் இருக்கு, அது 12 வைர கற்கள். சும்மா இப்படியான வைரம், அந்த டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் சொல்றாங்க. ஆண்டவர் பாருங்க, உங்களுக்காக எனக்காகவும் அப்படிப்பட்டது செய்து வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா. நான் பேசுறவங்க திரும்ப திரும்ப பேசுறவங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூட வரும். ஆனா வரட்டும், கோபம் வரட்டும். ஏனென்றால் நாம் பிள்ளையாண்ட நடத்த வழியை நடத்தித்தான் ஆகணும். அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இடத்துக்கு நாங்கள் வரும்பொழுது ஐயா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் உள் மனதில் ஒன்று ஓடிச்சு. கடவுள் ஏவைப்பட்டுட்டாரு. அந்த உள் மனது என்ன தெரியுமா? ஏலி தன் குடும்பத்தில் பிள்ளைகள் செய்யற பாவத்தை கண்டிக்காதனாலதான் அங்க என்ன நடந்துச்சு? சாவு வந்துச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் இந்த அன்னைக்கெல்லாம் ஐயா அவங்க போகும்போது ஒருத்தர், ஐயா என்னுடைய பையன் இந்த 2-4-5 கிராமத்துல இல்லாத ஒரு படிப்பை படிச்ச, என்ன படிக்கணும்னு கேட்டா அவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சு அவ இறந்து போட்டான் ஐயா அப்படின்னு அழுகிறாரு. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நீங்க இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஒரு காரியத்தை எழுதி வைங்க. இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு இதுல நாவு பத்தி எழுதி வைங்க. அப்ப இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை கேட்கணும். அல்லேலூயா. நீர் என் ஜெபத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். பாருங்க, சின்ன பிள்ளையா இருக்கும், டக்குன்னு பெரிய பிள்ளையாயிரும், டக்கு டக்குன்னு வளர்ந்துரும், காலம் டகான்னு முடிஞ்சிடும் அப்படியே. அப்ப வளர 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 ஆவியிலையும் வளரணும். அல்லேலூயா. இயேசு எப்படி நாணத்திலும் ஆவியிலையும் விருத்தி அடைந்தார். அந்த வளர்ச்சி வேணும். அல்லேலூயா. அப்ப இந்த வளருவதற்கு நீங்க என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணக்கூடாதா? பண்ணலாமா? பண்ணுவீங்களா? அப்ப கிறிஸ்துவுக்காக வாழ்றதுக்கு உங்க இருதயம் இன்னைக்கு வலுவாகணும். அல்லேலூயா. அந்த இளைய குமாரன் திரும்பி வரும் பொழுது அப்பா சொன்னாரு, அவனுக்கு மோதிரம் அணிவிங்க, என்ன செய்யுங்க, அவனை குளிக்க வைங்க, அவனுக்கு வேற வஸ்திரம் எடுத்துங்க, பாதரட்சை போடுங்க. அப்பா எப்படி இருக்கிறாரு? என்ன சொல்றாரு? இவனை என்ன செய்யுங்க, வேகமாய் எனக்கு விரும்புறமான இவனை மாத்துங்க. அல்லேலூயா. அப்ப பாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்க நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் நம்ம மறந்தார். இல்ல, அவர் உங்களை மறப்பதே கிடையாதுங்க. எப்ப வருவேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா என்னட்ட வா வான்னு அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். நம்ம தான் அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். வேலைக்காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு விறகு வெட்டிக்கிட்டு கிடக்கும். அல்லேலூயா. மூட்டை வரிச்சுக்கிட்டு இல்லைங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், நான் இந்த மூட்டைலாம் எரிக்க மாட்டேன், என்ன பெரிய பிசினஸ் மேனா மாத்துங்கன்னா கண்டிப்பா மாத்த முடியும். எத்தனை நம்புறீங்க? நம்புறீங்களா? நம்பலையா? முடியும். அவர் அந்த போனவா அந்த அன்னைக்கு வந்து ஒரு கதை சொன்னேன். குஜராத்தில் 2000 ஒரு அம்மா அந்த ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு போயிருந்தேன். போகும்போது ஒரு அம்மா சாட்சி சொன்னிச்சு. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீல் சேர்ல தான் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னிச்சு, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் முடவனா பிறந்ததுனால எங்க வீட்டுல எங்க அம்மா அம்மாலாம் வளர்த்தாங்க. பிறகு அவங்களும் இறந்துட்டாங்க. பிறகு யாரும் என்ன பாத்துக்கல. ஊருக்கு வெளியே போய் ஒரு குடிசையை போட்டு விட்டு, இந்த குடிசையிலே இரு, யாரு கொடுத்தா சாப்பிடு, இல்லைன்னா விதி வந்தா சாகுன்னு போட்டு போயிட்டாங்க. நானும் வந்து 15 நாள் அந்த குடிசையிலே கிடந்தேன். எனக்கு யாரும் சாப்பாடு கொடுக்கல, பசி பட்டினியா கிடந்தேன். அப்ப ஒருத்தர் வந்து கிறிஸ்துவ பத்தி சொல்லி எனக்கு சாப்பாடுலாம் கொடுத்தாரு. அப்ப ஆண்டவர் நான் கேட்டேன், ஆண்டவரே நான் இங்க இருந்து எனக்கு ஒரு தொழில் செய்யணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வருமானம் பெருகணும் ஆண்டவரே, எனக்கு நீ என்ன ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு இந்த அம்மா ஜெபம் பண்ணுது. இதை நேரடியாக கேட்டது சொல்றேன், ரைட்டுங்களா? இந்த அம்மாவுக்கு 2 காலும் கிடையாது. ஒரு கால் சரியா, ஒரு கை சரியா விளங்காது. எனக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு கை கால்லாம் இருக்குல்ல, கரெக்டா இருக்கா? இருக்கு. இன்னைக்கு நல்லா ஒரு குறைபாடு நம்ம இல்லாம இருக்கிறோம். அப்ப அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா முடவனாக்கப்பட்ட அந்த அம்மா வந்து என்ன ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே எனக்கு ஒரு தொழில, ஏதாவது ஒரு தொழில் பிசினஸ் பண்றதுக்கு ஏதாவது எனக்கு காட்டுங்க. அந்த அம்மா ஜெபிக்கிறதுக்கு சாத்தியமில்லாத ஒண்ணு கேக்கு. ஒரு அம்மா, முடவனாக்கப்பட்ட அம்மா என்ன தொழில் பண்ணா? நீங்களே சொல்லுங்க, என்ன தொழில் பண்ணோம்? இன்னைக்கு கூட கவர்மெண்ட் பைக்கு கொடுக்கு, அன்னைக்கு யாரும் என்ன செய்யல, எந்த பைக்குமே கொடுக்கல. அப்ப எதுவுமே இல்லைனாலும் கிறிஸ்து உன் வாழ்வில வெற்றி பெற வைக்க முடியும். அந்த சாட்சி உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அப்ப அந்த அம்மா ஜெபிச்சுட்டு படுத்துருச்சு. படுத்த உடனேயும் 5 கோழி, கருப்பு கோழியை காட்டுறாரு, கண்ணில காட்டியிருக்காரு. அல்லேலூயா. எத்தனை கோழி? 5 கோழி. இந்த 5 கோழிய காட்டினோடனே காலஞ்சி ஆண்டவர் சோதரன், ஐயா 5 கோழியை காட்டுறீங்க ஆண்டவரே, நமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேலையை பார்த்துருக்கு. அன்னைக்கு வியாபாரி கிட்டத்தட்ட ஒரு 100-120 கோழிக்கு மேல வியாபாரி அந்த கோழியை வித்திருக்க. கடைசியில இந்த 5 கோழி யாருமே வாங்கல. அப்படியே அந்த 5 கோழி நின்று போச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஊருக்கு வெளியே வந்து என்னடா செய்ய, இந்த 5 கோழியை இப்படி விட்டுருமா அப்படின்னு வச்சிருக்காரு.
இந்த அம்மா கிட்ட வந்து பொசு பொசு முடிச்சிட்டு பார்த்துட்டாரு. உடனே போய், ஐயா இந்த 5 கோழியை நீங்க வச்சுக்கோங்கம்மா, நான் வந்து ஐயாண்ட காசு இல்லை, நீங்க வச்சுக்கோங்கம்மா, நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன். இந்த 5 கோழியும் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு ஒவ்வொரு கோழியும் 22 23 முட்டை போட்டு ஒரு முட்டை கூட முட்டை இல்லைன்னு சொல்லிச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. கவனிங்க, அந்த அம்மாவை நான் சீக்கிரம் முடிக்க போறேன். கட்டுக்கு ஒரு கொஞ்சம் வருஷத்துல 1 மாதம் வருமானம் அந்த கோழி மூலமாக பண்ண வச்சு, அந்த கோழி மூலமாக நிறைய பெருகிற பிறகு 1 மாதம் வருமானம் 3 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்க ஆரம்பிச்சு. 7 பேர் வேலைக்காரங்க. அல்லேலூயா. கார்லாம் பாத்தீங்கன்னா அப்பே வந்து ஒரு 15 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் கார் வச்சிருந்துச்சு. அல்லேலூயா. ஜெபம் வீண் போகாது. நீ நினைக்கிற ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணா கேட்பாரா? கேட்கிற மாதிரி கேட்டு ஜெபம் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். அல்லேலூயா. 12 வருஷம் பெருபாடு உள்ள ஸ்திரீ என்ன தெரியுமா? இயேசுவை பார்க்கல, விசுவாசம். யாராவது பத்தி சொன்னாங்க, அந்த பெண்மணி சொன்னா, நான் இயேசுவை பார்த்து அவர் வஸ்திரத்தை தொட்டு நான் சுகமாகவே. அல்லேலூயா. என்ன சொன்னுச்சு? இயேசுவை பார்க்கல, சுகமாகல, 12 வருஷம் வியாதி இல்லைங்களா? இன்னைக்கு இந்த சிஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப வருஷமா அவங்க கூட பழகிருக்கேன். நேத்து தான் அவங்க கூட தங்குனதை பார்த்தேன். கடவுளுக்காக இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு ஊழியம் பாக்குறாங்களா அப்படின்னு நேத்து தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு பொட்டு தூங்கல. அவ்வளவு சரீரத்துல அவ்வளவு வேதனை பிரச்சனை. ஆனாலும் பாருங்க, கடவுளுக்காய் ஊழியம் செய்யணும். நான் பார்த்த ஒரு பெண்மணியில இப்படி ஒரு பெண்மணி பார்த்ததே இல்லை. பூரா காசை வாங்கி பைக்கில் ஓடி கணவர்கிட்ட அடிச்சு முடிச்சு பைக்கில் வேண்டிய இது பாருங்க, எல்லா காசையும் செலவழிச்சு, காசு கடன் வாங்கி கூட செலவழிச்சு சொன்னிச்சு, இந்த வருஷத்தை செய்யல. ரொம்ப பாருங்க, கடவுளுக்காய் நின்னவர். இன்னைக்கு நீங்க யாருக்காவது ஒரு 10 பேருக்கு உங்க வீட்டுல வந்துட்டாங்கன்னா, நீங்க எப்படி உங்க வீட்டுக்காரர், அது உங்க வீட்டுக்கார சொந்தக்காரங்க வரணும். பெண்கள் அந்நிய பேச ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு வந்தாங்க 10 பேரு, எதுக்கு வந்தாங்க 10 பேரு, காசு இல்ல ஒண்ணு இல்ல, இப்ப ஏன் வந்தாங்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருங்க. எப்ப போனாலும் சாப்பிடுங்க. ஐயா எனக்கு வேணாம். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கடவுளுக்காய் வேலை செய்யும். அல்லேலூயா. சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஒத்துழைக்கிட்டாலும் ஊசியை போட்டு கூட ஒத்துழைக்க வைக்கிறாங்க. ஆமென். அப்ப சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே காரணம் தெரியுமா? கடவுளுக்காய் நின்றவர்கள் தோத்து போனவர்கள் இல்லை. அல்லேலூயா. ஐயா நான் கடவுளுக்காய் நின்னே தோத்து போனேன் அப்படின்னு வேதத்திலே ஒரு பாத்திரம் கூட இல்லை. ஆடு மேய்த்த தாவீதை அரசனாக்க முடிஞ்சது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாக்கு முன்னாடி சொன்னாங்க, ராஜாவே நீ நிறுத்தின சிலையை நான் வணங்க மாட்டேன், செத்தா கூட சாகிறேன், ஆனா நான் வணங்க மாட்டேன். வைராக்கியம். அல்லேலூயா. தானியேலை சிங்க கெபியிலே போட்டார்கள். சிங்க கெபியில போடுவதற்கு முன்னாடி தேவதூதர் அங்க இறங்கி நின்னுட்டாங்க. உனக்கு விரோதமாய் ஒருவன் ஒரு வழியாய் வந்தா 7 வழியாய் ஓடி விடுவான். இன்னைக்கு பிசாசு உங்க குடும்பத்தை வறுத்துக்கிட்டு இருக்கான். என்னெல்லாம் வறுத்துக்கிட்டு இருக்கான். முழங்கால் படியிடுங்க, ஜெபிக்க பழகுங்க, ஜெபிங்க. கடவுள் சொல்லுகிறார், ஒரு மனிதன் தேவனுக்காய் நிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா நான் அவனுக்காய் நிற்பேன். கண்களை கொஞ்சம் எழுந்திருந்து கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் ஆண்டவரே, ஓ ஜீசஸ், ஆண்டவரை நோக்கி எல்லாம் ஆண்டவருக்காய் சொல்லுங்க. ஏசப்பா உமக்காய் வாழணும்பா, உமக்காய் வாழணும். இந்த உலகத்திலே எதையும் கொண்டு வரதில்லை ராஜா, கொண்டு போறதில்லை. என் குடும்பத்துக்கு இயேசு என்ற சமாதானத்தை வச்சிட்டு போறேன் ஆண்டவர். ஓ ஜீசஸ், எல்லாம் கர்த்தரை துதிங்க, தேவனை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. ஏசப்பா என் குடும்பத்தை நோக்கி வாங்க ஆண்டவர். பாடுகள் மத்தியில் இருக்கிற ஆண்டவர், வியாதியின் மத்தியில் இருக்கிற ஆண்டவர், என் குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனை, இப்பொழுது இறங்கி வாங்க சாமி, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, என் குடும்பத்தில் இறங்கி வாங்க ஆண்டவர்.
சமாதானற்று கிடக்கிற ஆண்டவரே, வியாதியோ படுத்திருக்கிற இப்பொழுது நீ இறங்கி வாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, கல்வாரி இரத்தத்தினாலே காயப்பட்ட ஆவியானவரே ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை இறங்கி ஆமென் பண்ணுங்க, தேவி பண்ணுங்க. பாவம் என்று சங்கிலியிலே கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளே, பாவம் என்ற சங்கிலியிலே கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளே இப்பொழுது விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. வியாதியோடு வருகிற எல்லா பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமை பாயட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஓ எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, எல்லா கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என் இருதயத்துல வாங்க ஆண்டவரே, என் இருதயத்துல வாங்க ஆண்டவரே, என் இருதயத்துல வாங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. இயேசுவிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் அக்கிரமத்தை மன்னிங்க அப்பா. ஓ ஜீசஸ், என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் அன்பான பிள்ளைகளே, இந்த உலகத்துல இயேசு இல்லாமல் வாழ முடியாதுப்பா. நினைக்கலாம் அவரெல்லாம் வாழ முடியும், அவரெல்லாம் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் வெளிச்சமானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே மகிமை இயேசுவே. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, இல்லாமல் வாழ முடியாது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இல்லாமல் வாழ முடியாதப்பா. தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, நீங்க வாழ முடியாது. இந்த உலகத்திலே இயேசுவுக்காய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். யாராவது நீங்க இயேசுவை இன்னும் நான் ஏற்றுக்கொள்ளல என்று சொன்னால் உங்க கரங்களை உயர்த்தி இயேசுவே என்று சொல்லுங்க, இயேசுவே என்று சொல்லுங்க. அப்படியே நீங்க இயேசு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பார்க்கிறார். ஆண்டவரை நீங்க யாராவது ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரே எனக்குள்ளே வாங்க, ஆண்டவரே எனக்குள்ளே வாங்க. ஆமென், ஆமென். எனக்குள்ளே வாங்கப்பா, எனக்குள்ளே வாங்க. சொல்லுங்க, ஏசப்பா எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்க. ஓ எனக்குள் வாங்க சாமி, ஓ எனக்குள் வாங்க கர்த்தாவே. இயேசுவே எனக்குள் வாங்கப்பா. என் அன்பு பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நீ இந்த காலம் உனக்கு ஒரு நல்ல நேரம். இந்த நேரத்தை நீ நழுவிட்டால் வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்வது கடினம் தம்பி, கடினம் பாப்பா. இப்பொழுது நீ சொல்லு, ஏசப்பா எனக்குள் வாங்க, எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள் வாங்க, எனக்குள் வாங்க. ஓ ஜீசஸ், எனக்குள் வாங்க ராஜா, எனக்குள் வாங்க, எனக்குள் வாங்கப்பா. என்னை நிரங்க, உம்முடைய ஆவியினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. என் ரத்தம், உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. எத்தனையோ முறை பாவத்திலே ஓடிக்கிட்டே இருக்கேன்பா, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க. ஓ ராஜாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எலியாவின் தேவனே,
அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. நல்ல கையை தட்டி சொல்லலாமா? அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நல்ல கையை தட்டி எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி தேவனே, அசைவாடும் நல்ல கையை தட்டி அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் சொல்லுங்க, நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க 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 அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். கேளுங்க எல்லாரும், என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே கேளுங்க, ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே. சத்தமா சொல்லுங்க, எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் ஆண்டவரே. நான் ஜெபிக்க ஜெபிக்க நான் ஜெபிக்கும் பொழுது நீங்க தலை அசைத்தா போதும். உங்க அக்கினி வல்லமையாய் இறங்கட்டும், நெருப்பாய் இறங்கட்டும், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். மறுபடியும் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் ஐயா, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும்
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே நல்லா சத்தமா பாடுங்க அசைவாடும் சத்தமா கூப்பிடுங்க சத்தமா கூப்பிடுங்க அக்கினி ஆவியை கூப்பிடுங்க நீங்க கூப்பிடுங்க வாயை திறந்து கூப்பிடுங்க சத்தமா கூப்பிடுங்க நல்ல கையை தட்டி ஓ தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளும்படி தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளும்படி ஓ நல்ல கையை தட்டி உற்சாகமாய் எங்கள் அக்கினி ஜுவாலையே உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை தாருமே எத்தனை தேசத்தை கலக்க விரும்புறீங்க தேசத்தை கலக்க விரும்புறீங்க மனதை விட்டு கொடுங்க உள்ளத்தை கடினப்படுத்தாதீங்க ஓ வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிடு அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பி அற்புதங்கள் தீரலாக நடந்திடவே அற்புதத்தினாவியே அற்புதங்கள் தீரலாக நடந்திடவே அற்புதத்தினாவியே வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றி இப்பொழுதே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்று ஆண்டவரே உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் இப்பொழுதே உங்க வல்லமை நல்ல கையை தட்டி நல்ல கரங்களை தட்டி இந்த நாளில் இப்பொழுதே தேவனுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக அபிஷேகத்தின் வல்லமை தாருமே அனல் கொட்டுகிற வல்லமை தேசத்தை உமக்காய் கலக்கிட தேசத்தை கலக்கிற வல்லமை அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட நல்ல கையை தட்டி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்கு வரும்போது நீங்க புது பலன் அடைவீர்கள் புது பலன் புதிய கிருபை புதிய ஆசீர்வாதம் புதிய வழிநடத்துதல் இப்பொழுதே பெற்றுக்கொள் வல்லமை எலியாவின் நாட்கள் இறங்கின அக்கினி பாவங்கள் சாபங்கள் உடைகிறது வியாதிகள் மறைகிறது பொல்லாத ஆவியே வெளியே போ நல்ல கையை தட்டி தேவனை துதியுங்கள் உமக்கு நன்றி ஆவியானவரே ரிஷிவ் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ரேகானா சந்தன ரபலபர நல்ல ஸ்தோத்திர பலியேறிடுங்க நல்ல ஸ்தோத்திர பலியேறிடுங்க நல்ல நீங்க பேசுங்க நீங்க பேசுனா தான் உங்களுக்கு விடுதலை தாருங்கன்னு கேளுங்க என் குடும்பத்துல விடுதலை உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி Jesus on my steward hallelujah oh thank you Jesus Joseph Pradashi Globation கர்த்தர் சொல்லுகிறார் கொஞ்சம் பேர் தான் இங்க இருக்கீங்க ஆமென் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சூழலுக்குள் வைத்துக்கொண்டு ஆமென் தன் தேவனை ஏற்றுக்கொள்ள விடாமல் தன் கடவுளை நேசிக்க விடாமல் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் வருடத்தை சொல்லல மாசத்தை சொல்லல வாரத்தை சொல்லல ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன செய்து கொண்டு வருகிறார் அதை ஒற்று கவனிக்க விடாமல் பிசாசு நம்மளை சூழல்களை கொண்டு வேதனைக்கு உள்படுத்துகிறார் ஆமாவா இல்லையா சோதிக்க வருகிற சாத்தானை உடைப்பதற்கு கடவுள் உங்க கையில் கிருபை கொடுத்திருக்கிறார் ஆமென் எனக்கு என்ன தெரியும்
நான் எப்படி ஜெபிக்க முடியும்? என்னால் எப்படி வேதத்தை படிக்க முடியும்? முடியும். கர்த்தர் இன்றைக்கு மனுஷன் கையில் தான் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கையில் தான் அதை கொடுத்தார். ஏன் அதை செய்யக்கூடாது? இரவும் பகலும் தூங்காமல் கர்த்தரோடு ஒர்க்கட்டாகும் போது, தேவனோடு பேசும் போது சத்துருக்கள் அத்தனை அதண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொப்பி பாண்டிஸ் கிளைஃபல் ஒன்று சொல்லுகிறேன், மதிவானம் குடித்தவர்கள் இங்க வந்திருக்கீங்க. சாட்டே வைஷிக் கிளேட்டிவ் வார்த்தை தவறான செயலில் போய் இங்க கடந்து வந்திருக்கீங்க. இது நீதியின் இடம். கரங்களை தட்டி அகண்டு போய் என்று சொல்லுங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனாகிய குமாரன் உள்ளந்தரியனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. அதிலிருந்து அகண்டு போ ஆவியே, நான் பரிசுத்த குமாரத்தி, நான் பரிசுத்த குமாரன், நான் தேவனை தேட வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குற்றம் கண்டுபிடிக்கிற தேவன் அல்ல, உங்களை நேசிக்கிற தெய்வம். எங்க ஒன்னு சொல்றேங்க, எஸ்தர் ராசாத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவங்களுக்காக போராடலைங்க. மோரிகான் என்று சொல்லி ஒரு மகன் அவங்கள வளர்த்தாரு, அவருக்காக கூட போராடலைங்க. அவங்க அரண்மனைக்குள்ள ஒரு அந்நிய ராஜா அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க, அதுக்காக கூட புலம்பலைங்க. 22 தேசம், இஸ்ரவேல் தேசம் அழிய போகுது என்ற ஒரே காரணத்துக்கு புலம்புனாங்க. ஏன் நீங்க உங்க பட்டணத்துக்காக நீங்க புலம்ப கூடாது? ஏன் ஆண்டவர் இடத்துல கேட்க கூடாது? ஏன் அந்த வைராக்கியம் உங்களுக்கு வரக்கூடாது? கேளுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்வேன் ஆபிரகாம். கொஞ்சம் பேரா இருக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் இங்க கொண்டு வந்தார் என்று சோர்ந்து போகிறாய். அடுத்த மாதம் பல மடங்காய் பெருக செய்து கொண்டு வருவேன். இந்த பொதிகுளத்து பட்டணமும் வீரம்ப பட்டணமும் என் மனதுக்குள் சிறு பிள்ளை ஒன்றை காணாத ஒரு அதிசயத்துக்கு ஏங்கினது போல என் உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கும். ஏன்னா அந்த பட்டணத்துக்கு ஏன் என்னை அழைத்து வந்தார் என்று எனக்கு தெரியாது. நான் பார்த்ததுல இந்த 2 பட்டணமும் ரொம்ப ஒரு டேஞ்சரான இடத்துல நிற்கிறத கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஏங்கி ஏங்கி அழுவேன். ஹல்லேலூயா. மனம் திரும்பட்டும், அங்கே எலியாக்கள் புறப்படட்டும், எஸ்தர்கள் புறப்படட்டும் சுவாமி, உம்முடைய கரம் உயரட்டும் சுவாமி. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. ஏன் நாங்க ஜெபிக்கணும் மட்டும் கேட்றாதீங்க. உங்களுக்காக எவ்வளவோ ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஏதாயிலும் ஒன்றும், ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஏதோ ஒரு சின்ன காரியத்தை செஞ்சு முடிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கடைசியில் உங்கள்கிட்ட சொல்லிரு, என்ன கொண்டு வந்திருக்கிற என்று கேட்காத படிக்கு, தேவனாகிய குமாரனே, நீங்க கொடுத்த கிருபையின்படி நான் ஏதோ ஒன்றை உங்க கையில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று நீங்க சொல்லும்படி தகுதிப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்று நீங்க கேட்கவே கேட்காதீங்க. நீங்க செய்ததுக்கெல்லாம் நன்றி. தோல்வியா நன்றி. நான் தோல்வி இடத்தில் நிக்கிறேன், நான் நன்றி சொல்லுங்க. ஐயோ ஒரு மரண விளிம்பு நிக்கிறேன், நன்றி சொல்லுங்க. விடுவிக்கிறது அவருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்லாத நினைக்கும் போது உசுரு எனக்கு இல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்லாத நினைக்கும் போது உசுரு எனக்கு இல்ல. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே, உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல,
ஆபிரா குமாரத்தியே, மூளை முடுக்கெல்லாம் புறப்பட்டு சென்று கடல் பகுதியில் அநேக மூளை முடுக்கில் தேவனுடைய சத்தியத்தை அறிய முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஆலயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். எல்லா இடங்களும் இந்த கூட்டத்தை அழைத்து விசாரித்து எல்லா இடமும் புறப்பட்டு செல்லுங்கள். இது நான் கொடுத்த கிருபை உங்களுக்கு. அல்லேலூயா. Shakarika darabala shobarika somebody answer protection. கர்த்தருடைய கிருபை என் பிள்ளைகளை மூழ்கட்டும். வைராக்கியம் கொண்டு புறப்பட்டு செல்லுங்கள். இரவிலேயே கர்த்தர் உங்களோடு பேச ஆயத்தப்படுவார். தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் ஐக்கியமும் பாதுகாப்பும் எப்பொழுதும் சதா காலமும் இயேசு நிலைத்து காப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஓ இயேசுவை நேசிக்கிறே, மேன்மேலும் நேசிக்கிறே. ஆக்கரையில் நான் நின்றும் அவரை என்றென்று மாய்க்குவே. ஆக்கரையில் நாம் என்றும் அவரை என்றென்று மாய்க்குவே. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. சமானத்தோடு கூட போய் வர கடவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக கடவார்.